அடுத்தது இவன் தான். இவனை பத்தி நான் சொல்ல தேவையே இல்லை. நீயே இவ்வளவு நேரம் இவன் பேசினதெல்லாம் புரிஞ்சிருப்ப. அடுத்தது என் வீட்டு கடைக்குட்டி மீனாட்சி. பேச்சுக்குதான் அவ கடைக்குட்டி. ஆனா அந்த வீட்டுக்கே அவதான் மூத்தவ மாதிரி அராச்சகம் பண்ணிட்டு இருப்பா. என்ன ஆனா உன்ன எல்லாரும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? பொம்பளை புள்ளனா அது புள்ள இல்லன்னு ஆயிடுமா? இங்க பாரு மீனாட்சி, அண்ணனுக்கு சொன்னா கேட்கணும். இப்படி எதிர்த்து சண்டை போடக்கூடாது, புரியுதா? நான் ஏன் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்? உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? அதெல்லாம் கேட்க முடியாது. வேணாம் மீனாட்சி, தேவையில்லாம கை நீட்ட வச்சிராத. எங்க அடி பாப்போம். என் மேல கை வச்ச அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இருன அவ வேறனே சண்டைக்கு வம்பிழுத்துட்டு இருக்கா. நீ சரி சமமா சண்டைக்கு போயிட்டு இருக்க. விடுன பாத்துக்கலாம். நாளைக்கே அவளுக்கு கல்யாணம்னா நம்மள்ட்ட தானே வந்து நிக்கணும். அப்ப நம்ம யாருன்னு அவளுக்கு காட்டுவோம். அதையும் பாப்போம். நாளைக்கு என் கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம இருந்தா அப்ப நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுவேன். என்ன பேசிட்டு இருக்கா பாருங்க. இருடா முதல்ல. அண்ணன் தான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கு. நீ இவள அடிக்க கைய வாங்கிட்டு போற. விடுடா பாத்துக்கலாம். இல்ல என்ன பேசுற பாத்தீங்களா? இவள விட முடியாது. இன்னைக்கு ரெண்டு லோன் தெரிஞ்சாகணும். போங்க போங்க. இந்த வீட்ல என்ன நடந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன். அடுத்தது உங்க அத்தை, என் பொண்டாட்டி சந்திரா. இருங்க என் அம்மாவை பத்தி நானே சொல்லிக்கிறேன். சொல்லுப்பா. எங்க அம்மா மாதிரி பாசத்தை கணக்கு இல்லாம காட்ட முடியாது, கோபத்தையும் கணக்கு இல்லாம காட்ட முடியாது. யாரா இருந்தாலும் அக்கறையா ஒரு வார்த்தை எங்க அம்மா பேசிட்டு தான் போவாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த உலகத்திலேயே மூணு பேரை மட்டும்தான் பிடிக்கவே பிடிக்காது. யாரு? ஒன்னு சாரதா, அதுவும் அம்மா. இன்னொன்னு சாரதாவோட புருஷன், அதான் உங்க அப்பா. இன்னொன்னு சாரதாவோட பொண்ணு, அதாவது நீ. எங்க அம்மாக்கு இந்த உலகத்திலேயே இந்த 3 பேரை பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் எப்படி நாங்க வந்து இருக்க முடியும்? அவளுக்கு கோபம் இருக்குன்றதுக்காக என் தங்கச்சி மகளை அப்படியே விட்டுட்டு போக முடியுமான்னு? அவளுக்கு கோபப்பட உரிமை இருக்கிற மாதிரி எனக்கு என் தங்கச்சி மக மேல பாசமும் உரிமையும் இருக்கதானே செய்யும். என்ன ஒண்ணு, நீ யாருன்னு காட்டிக்காம பாசத்தை காட்டணும். அப்பா, இப்பவே நேரம் போய்கிட்டு இருக்கு. ஆமா, நம்ம மேல அம்மாவை நம்மளே சந்தேகப்பட வச்சிட வேண்டாம். அதனால இருட்டுறதுக்குள்ள வீடு போய் சேரணும். சரி. இந்தாங்கண்ணே. கண்ணு, நீ கவலைப்படாத, போயிட்டு வாடா. சரி. இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருக்க போற. போலாமா? வரேன் பாட்டி. சரிப்பா, வரமா. போயிட்டு வாங்க. வரேன் பாட்டி. பாத்து போமா. அப்பாப்பா, நம்ம 3 பேரும் இப்படி ஒன்னா போனா அம்மாக்கு தேவையில்லாம நம்ம மேல சந்தேகம் வரும். அதனால நீ பார்வதியை கூட்டிக்கிட்டு முன்பக்கமா போ. சரி. நான் மளிகை கடைக்கு போயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பின்பக்கமா வந்துடுறேன். ஓகேடா மகனே. பா, எதுக்குதான் இப்படி அடிக்கடி கரண்ட் போகுதுன்னே தெரியல. பாத்து செல்வா, ஈபிக்கு போன் பண்ணலாம்ல? 27 தடவை போன் பண்ணிட்டமா, ஒருத்தனும் போன் எடுக்கல. இன்னைக்கு மட்டுமே 4 தடவை கரண்ட் புடிங்கிட்டான். மா, நமக்கு பரவாயில்ல. காந்தி நகர் பக்கம்லாம் சாயங்காலம் போன கரண்ட் இப்ப வரைக்கும் வரலையா? ஐயோ, இதுக்கெல்லாம் எப்பதான் விடிவு காலம் பிறக்க போகுதுன்னே தெரியலையே. சந்திரா. அப்பா, யாருங்க இவ? வரும்போதே கரண்ட கையோடயே கூட்டிட்டு வரா. இவ நம்ம குமரேசன் இல்ல, குமரேசன் அவன் பொண்ணு, பேரு பார்வதி. யாரு? நம்ம குமரேசன் மகளா? அப்பா எப்படி இருக்காருமா? ஏ, என்னம்மா, என்னாச்சு? சந்திரா, அவன் ஆக்சிடென்ட்ல தவறிட்டான்.
சொல்றீங்க? எப்ப ஆச்சு? அது நடந்து ஒரு மாசம் இருக்கும். பாவம் இவ சின்ன வயசுலயே இவங்க அம்மாவும் போயிட்டாங்க. இந்த ஒரு மாசமா எங்கெங்கயோ அலைஞ்சு எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா இன்னைக்கு என்ன வந்து பார்த்தா. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் இவள இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அழாதம்மா. உங்க அப்பா எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன். அவர்தான் எனக்கும் உங்க மாமாவுக்கும் கல்யாணமே பண்ணி வச்சாரு. நாங்க கஷ்டப்பட்ட காலத்துல உங்க அப்பா தான் எங்களை கைப்பிடிச்சு தூக்கி விட்டாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இது உன் வீடு மாதிரி. உனக்கு அம்மா மாதிரி அத்தை நான் இருக்கேன். அப்பா மாதிரி மாமா இருக்காரு. இவங்க எல்லாருமே உனக்கு உறவுதான். நடந்ததை நினைச்சு வருத்தப்படாம இரு. உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். சரியா? இங்க பாரு, அழாதம்மா. அதான் நாங்க இருக்கோம்னு சொல்றேன்ல. பார்வதி, அழாதம்மா, ஒண்ணும் ஆகாது. இது பாரு, இவன் தான் என்னோட மூத்த பையன் ராஜதுரை. இதான் அவன் பொண்டாட்டி போனா. அடுத்தது இங்க பாரு, இங்க பாரு, இவன் தான் என்னோட 2வது பையன் செல்வதுரை. இது அவன் பொண்டாட்டி சித்ரா. அவனுடைய 2 வாண்டுக. தம்பி இங்க வா. வா. இவன் பேரு பாண்டிதுரை, படிப்பாடி. இது எங்க கடைக்குட்டி மீனாட்சி. எங்க வரும்போது ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல சந்திரா, வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்ப வாமா, முதல்ல வந்து சாப்பிடு. வா வா வாமா. வா. அண்ணே, நீ உன் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தது தெரிஞ்சாலே உங்க அம்மா மட்டும் சாகர வரைக்கும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்னடானா அந்த அக்காவை வீட்டுக்கு கூட்டு வந்து மட்டும் இல்லாம உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஊர்ல இருந்து முன்னாடியே வந்த மாதிரி வந்து செட்டில் ஆயிட்டு இருக்க. என்ன வேற என்னடா பண்ண சொல்ற? ஏண்டா, அவ கண்ணு முன்னாடியே அவங்க அப்பனை கொலை பண்ணிட்டாங்க. அடுத்த நாளே இந்த வீடு சொத்து எல்லாம் உன்னோடது இல்லைன்னு சொல்லி விரட்டி அடிக்கிறாங்க. ஏண்டா, அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம அனாதையா அம்போ நிக்கிற பொண்ணை அப்படியே விட்டுட்டு வர சொல்றியாடா? என்ன நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே, ஆனா அம்மாவை பத்தி யோசிச்சு பாத்தியா? எனக்கு சாப்பாடு போட்டு வச்சுட்டு தர்மா எங்க போயிருக்கான், தர்மா எங்க போயிருக்கான், தர்மா எங்க போயிருக்கான்னு என்ன எத்தனை கேள்வி கேட்டுச்சு தெரியுமா? நான் அத புத்திசாலித்தனமா டீல் பண்ணிட்டேன். அது தனி கதை, அதை விட்டுரு. ஆனா அம்மா திரும்ப திரும்ப கேட்டப்ப எனக்கே உண்மையை சொல்லிடலாமான்னு தோணுச்சு. ஆனா நான் சொல்லலையே. தோனி, இந்த ஒரே அடியில உயிர் போகுன்றத கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையே, கேள்விப்பட்டது இல்லையே. அம்மா கிட்ட மட்டும் நீ உண்மையை சொன்னேன்னு வையேன், அது உண்மையாவே நடக்கும். ஏண்டா டேய், பொரிச்ச மீன் துண்டு 2 எக்ஸ்ட்ரா வச்சதுக்கே என்ன போட்டு குடுக்கறதுக்கு உனக்கு தைரியம் வருது இல்ல? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேனே. விளையாட்டுக்கு சொன்னியா? ஆனா நான் சீரியஸா தான்டா சொன்னேன். டேய், அப்படி மட்டும் உன் மூலியமா இந்த உண்மை அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையி, இங்க இருக்குல்ல மூட்டை, அதுல எதுலயாச்சும் ஒண்ணுத்துல நீ இருப்ப. என்னன்னு நான் உன் மேல பாசமாவும் விசுவாசமா இருக்கேன்ல, அதனால அம்மா கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன். ஆனா வேற வழியில அம்மாக்கு உண்மை தெரிஞ்சா என்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் தெரியாதுடா. அம்மாக்கு உண்மை தெரியறதுக்குள்ள அந்த பார்வதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அவளை நம்ம வீட்ல இருந்தே அனுப்பி வச்சிருவேன். அண்ணே, நான் உனக்கு கேட்டா தப்பா நினைக்க மாட்டேன்ல? அட்வான்ஸை தவிர என்ன வேணாலும் கேளு, நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஆமா, அப்படியே நான் கேட்டு நீ கொடுத்துட்டாலும் நான் என்ன உன் கூட பிறந்த அண்ணனுங்களா எனக்கு நீ தூக்கி கொடுக்கறதுக்கு? டேய் தோனி, என் கையால அடி வாங்கிட்டு போய் 4 நாள் லீவு போடலாம்னு இருக்கியா? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அண்ணே, என்னண்ணே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லனே. உங்க அத்தையும் மாமாவும் ஏதோ துரோகம் பண்ணிட்டாங்கன்னு உங்க அம்மா இந்த அளவுக்கு கோவமா இருக்காங்க. ஆனா உனக்கு அவங்க மேல கோவமே இல்லையா? டேய்,
கோவத்தை காட்டுறதுக்கு அவங்க 2 பேருமே இப்ப உயிரோட இல்லையேடா. அப்புறம் இந்த கோவத்தை வச்சுட்டு நான் என்னடா பண்ண போறேன்? அதுவும் இல்லாம அப்படி ஒரு சூழ்நிலையில பார்வதி மட்டும் இல்லடா, வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் உன் அண்ணன் இப்படி தாண்டா பண்ணிருப்பேன். டே தோனி, நமக்கு யாருமே இல்லைங்கிற வேதனை விட நமக்கு ஆறுதல் சொல்லக்கூட இங்க யாருமே இல்லைங்கிற வேதனை தாண்டா ரொம்ப பெருசு. அந்த வேதனையை நான் பார்வதிக்கு கொடுக்க விரும்பல. பாவண்டா அவங்க சித்தியும் மாமாவும் அவளை ரொம்ப சித்திரவதைப்படுத்திருக்காங்க. இதுக்கப்புறமாவது அவ சந்தோஷமா இருக்கட்டும். சாப்பிடுமா. எடுத்து சாப்பிடு. இங்க பாருமா, சாப்பிடு சாப்பிடு. கூச்சப்படாம சாப்பிடு. அம்மா, ஆ, தாத்தா எடுத்து சாப்பிடுறாங்களா? சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். ஏமா, யாரும்மா அந்த பொண்ணு? புதுசா இருக்கு. சின்னி, உங்க தங்கச்சியா? நான் ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்தது பத்தாதா? இதுல ஏன் தங்கச்சி வேற கூட்டிட்டு வரணுமா? அப்போ பெரியனி உங்க தங்கச்சியா? ஆனா உங்களுக்கு தான் தங்கச்சியே இல்லையே. டேய், இது நம்ம குமரேச மாமா மகடா. குமரேச மாமாவா? எந்த மாமா? டேய், என்ன தெரியாத மாதிரி கேக்குற? எனக்கும் அப்பாவுக்கும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு சொன்னேல, குமரேச மாமா. அடிக்கடி சொல்லுவேனேடா, ஞாபகம் இல்லையா? மறந்துட்டியா? ஆமா மாமா மாமா, அந்த குமரேச மாமா தானா? அவர் கூட ஏதோ அந்த வடநாட்டு பொண்ணை கரெக்ட் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்க போய் செட்டில் ஆயிட்டாருன்னு சொன்னீங்க, அவராமா? அவரே தான். அவரோட பொண்ணுதான் இது. பேர் பார்வதி. என்ன பெத்த தாயி, நீ என் அம்மாதான்னு ப்ரூவ் பண்ணிட்ட. நான் சொன்ன கதையை அப்படியே எங்கிட்டயே உருட்டுன்னு உருட்டுறியே. அப்புறம் நல்லா இருக்கீங்களா பார்வதி? பார்வதி, இதான் என்னோட கடைசி பையன் தர்மதுரை. வீட்டுக்கு பின்னாடி மளிகை கடை வச்சிருக்கான். உங்க அம்மா வடநாட்டுக்காரங்கன்றனால நீ எங்க பெரிய நீ மாதிரி நல்லா செவ செவ செவன்னு இருப்பேன்னு நினைச்சேன். நீ உங்க அப்பா மாதிரி நம்ம ஊர் கலர்ல தான் இருக்க. சரி, உங்க அப்பா நல்லா இருக்காரா? டேய், என்னடா நீ? அவளே இப்பதான் அழுது ஓஞ்சிருக்கா அப்பா பத்தி பேசிக்கிட்டு. சும்மா இருடா, மறுபடியும் அவளை அழ வைக்காத. அழுதுருக்காளா? ஏமா? பாவம்டா, குமரேச மாமா ஒரு ஆக்சிடென்ட்ல தவறிட்டாராம். ஐயோ, என்னமா சொல்ற நீ? ஆமாண்டா, இவங்க அம்மாவும் சின்ன வயசுல தவறிட்டாங்க. உங்க அப்பா தான் இவளை இங்க கூட்டிட்டு வந்தாரு. பார்வதி, நீ சாப்பிடுமா. ஆமா, உங்க அப்பாவுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? எந்த ஊர்ல ஆச்சு? காரா பைக்கா? எப்படி? ஏய், அவளே எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு தான் நான் இங்க கூட்டி வந்திருக்கேன். திருப்பி ஏன்டா அதை ஞாபகப்படுத்துறீங்க? பேசாம சாப்பிடுங்கடா. தர்மா, நீ போய் குளிச்சிட்டு வாடா. அப்புறம் அம்மாவும் நீ ஒன்னா சாப்பிடுவோம். சரிம்மா. ஒரு மீனாட்சி, எங்க ரூம்ல ஒரு பாயும் தலானையும் எடுத்துட்டு வந்து ஒரு ரூம்ல வச்சுக்கோ. பார்வதி உன் கூட தூங்கட்டும். ஐய, என் ரூம்ல எல்லாம் யாருக்கும் இடம் கிடையாது. நான் எப்பவும் தனியா தான் இருப்பேன், தனியா தான் தூங்குவேன். அவங்கள வேற ரூமுக்கு போக சொல்லுங்க. திருட்டு கழுத எப்படி பேசுறா பாரு. அம்மா அம்மா அம்மா, நீ இந்த பொண்ண நம்ம துளசி அக்கா ரூம்ல தங்கிக்க சொல்லு. பார்வதி, நீ துளசி ரூம்ல போய் படுத்துக்கோமா. ஆள பாரு. குளிச்சிட்டு வரமா. ரூம ஷேர் பண்ணிக்க மாட்டாளாம். ஏய், சாப்பிடுறா. நீ சாப்பிடுற. நீ சாப்பிடுறா கண்ணே. அக்கா,
ஏற்கனவே இந்த வீடு சத்திர மாதிரி தான் இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா இன்னொருத்திக்கு வேற சமைச்சு கொட்டணுமா? பார்க்கவே பாவமா இருக்கா. அவளை ஏன் நீ இப்படி நினைக்கிற? நீங்க இப்படியே எல்லாரையும் பாவம் பார்த்துட்டே இருங்க. அவ நிஜமாவே பாவம் தாண்டி. அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. அவ எங்கன்னு போவா? அதுக்காக அவ இங்கதான் வரணுமா? எனக்கு என்னமோ அவளை இங்க ரொம்ப நாள் வச்சுக்க கூடாதுன்னு தோணுது. சீக்கிரம் ஏதாவது சொல்லி அவளை இங்க இருந்து அனுப்பி விடணும். யாரு? நீயும் நானுமா? அरे ஏண்டி வயித்தறிச்சல கொட்டிக்கிற? இந்த வீட்ல என்ன சமைக்கணும், எல்லாரும் என்ன சாப்பிடணுங்கிறத முடிவு பண்றது கூட அத்தைதான். அப்படி இருக்கும்போது அவ இந்த வீட்ல இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண போறதும் அத்தை தானே. அதுவும் அந்த மீனாட்சி இப்போ என்ன சொன்னான்னு பாத்தியா? அவ மட்டும் இந்த வீட்ல தனி ராஜ்யமே பண்ணிக்கிட்டு இருக்காடி. அது என்னமோ கரெக்ட் தான்க்கா. இருந்தாலும் இவளை பார்த்தாலே டேஞ்சரா இருக்கு. எதுக்கும் இவகிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராவே இருக்கணும். இப்ப சொன்னியே, இது கரெக்ட். அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்க வேணாமா? அப்படியே கழுவி வச்சுட்டா மட்டும் குறை சொல்லாமலா இருக்க போறாங்க. அத்தையே கழுவிக்கிட்டோம். வாங்க நாம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். போலாம். என்ன அப்படி பாக்குற? இந்த ரூம் வசதி கம்மியா இருக்கா? உனக்கு இங்க இருக்க ஒரு மாதிரி இருக்கா? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு நான் தர்மா கிட்ட சொல்லி உனக்கு வேற ரூம் அரேஞ்ச் பண்ணி தர சொல்றேன். நானும் இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு தான் நீ வந்திருக்கேன். எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னி நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் அங்க ஒன்னா இருந்தாங்க. நீங்க மட்டும் ஏன் இந்த ரூமை விட்டு வெளியே வராம இருக்கீங்க? வரக்கூடாதுன்னா ஒண்ணும் இல்ல, எனக்கு வர பிடிக்கல. எல்லாருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல, அதான் நான் இப்படியே இருந்து பழகிட்டேன். இருந்து பழகிட்டீங்களா இல்ல இப்படிதான் இருக்கணும்னு பழக்கப்படுத்திக்கிட்டீங்களா? ரெண்டும் ஒண்ணுதானே பார்வதி? உன் பேர் பார்வதி தானே? அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு பேசிட்டு இருக்கும் போது கேட்டேன். ஆக்சிடென்ட்ல ஒரு உயிரை பறிகொடுக்கறதோட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, அது இருக்கட்டும். நீ கட்டில மேல படுத்துக்கோ. ஐயோ இல்ல அண்ணி, பரவாயில்ல, நான் கீழே படுத்துக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் புஸ்தகம் படிச்சுட்டு தான் தூங்குவேன். கொஞ்ச நேரம் லைட் எரிஞ்சா ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் இது வந்து என்ன பார்வதி, ஏதாவது வேணுமா? ஒன்னும் இல்ல அண்ணி. அப்பா இந்த வேல்முருகன் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு 10,000 ரூபாய் காசு போட்டு விட்டேன். அப்படியா? அது அந்த செலவு கணக்குல எழுதி எழுதிருக்கேன் பாரு. சரிப்பா சரிப்பா. என்னடா அப்பாவுக்கு பிள்ளைக்கு தூக்கம் வரலையா? அம்மா இந்த வியாபாரிகளுக்கு கொடுக்க வேண்டிய வரவு செலவு கணக்கெல்லாம் பாத்துட்டு இருக்கேம்மா. இத முடிச்சிட்டு தாம்மா தூங்க போவேன். நீ வேணா போய் படுமா. ஏய், என்னடி தூங்காம சுத்திட்டு இருக்க? நான் தூங்குறேன், நீ கொஞ்சம் அமைதியா இருமா. பா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மீனாட்சி, உன்னெல்லாம் பெத்தன்ல, எங்க இருக்கும் அறிவு? அப்பா என்ன மீனாட்சி, வாய் ரொம்ப நீளுது உனக்கு. அப்பா இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா? நீ கொஞ்சம் சும்மா இருங்க. அவர் செஞ்ச காரியத்துக்கு வேற எப்படி பேசுவாங்களாம்? நான் என்னடா தப்பு பண்ணேன்? உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஏய் மீனாட்சி, என்ன கேள்வி இது? குமரேச் அண்ணன் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவருக்கும் உங்க அப்பாவுக்கும் சின்ன வயசுல இருந்தே அவ்வளவு பழக்கம். எங்க கல்யாணத்து அன்னைக்கு ஒரே ஆளா முன்னாடி நின்னு எல்லாத்தையும் அவர்தான் நடத்தி வச்சாரு. அவர் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. அவளை எங்க கூட்டிட்டு வராம வேற எங்க கூட்டிட்டு போவாரு? மா, நியாயமா பார்த்தா நான் பேச வேண்டியதெல்லாம் நீதான் பேசணும்.
உன் வீட்டுக்காரர் எது செஞ்சாலும் அது சரின்னு நினைக்காதம்மா. வீட்டுல கல்யாணம் ஆகாத 2 அண்ணனுங்க இருக்கும் போது இப்படி ஒரு வயசு பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சா ஊருலகம் என்ன பேசணும் உனக்கு தெரியாதாமா? நம்ம நல்ல எண்ணத்திலேயே செஞ்சாலும் ஊருக்கு அதெல்லாம் புரியாதுமா. பாய்க்கு வந்த வார்த்தை எல்லாம் கொட்டுவாங்க. நாளைக்கு இந்த பேச்சு என்னையும் பாதிக்கும், எனக்கு நடக்க போற கல்யாணத்தையும் பாதிக்கும். அதுக்காக அம்மா அப்பாவை எழுந்து ரோட்ல அனாதையா நிக்கிறவள அப்படியே விட்டுட்டு வர சொல்றியா என்ன? நான் ஒன்னும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டான்னு சொல்லல. ஆனா இங்க தங்க வைக்க வேண்டான்னு தான் சொல்றேன். இங்க தங்க வைக்காம அப்புறம் வேற எங்க தங்க வைக்க சொல்ற? ஏன் நம்ம ஊர்ல வேற லேடிஸ் ஹாஸ்டலே இல்லையா? கூட்டிட்டு போய் ஒரு ஹாஸ்டல்ல தங்க வைக்க வேண்டியதானே? பாத்தியா சந்திரா, நம்மள நம்பி வந்த ஒரு பொண்ணு லேடிஸ் ஹாஸ்டல்ல. இவளும் ஒரு பொண்ணு தானே. இவளோட வயசுல இருக்கிற இன்னொரு பொண்ணோட நிலைமை இவளுக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சதுனாலதான்ப்பா நான் வந்து பேசிட்டு இருக்கேன். மீனாட்சி, அதெல்லாம் சரி வராதுமா. என்னன்னு சரி வராது? டேய், மீனாட்சி சொல்றது சரின்னு எனக்கு தோணுதுடா. ம், இவ சொல்ற மாதிரி நம்ம வீட்ல இருக்கிற கல்யாணம் ஆகாத உங்களை நினைச்சு நான் சரின்னு சொல்லல. பார்வதிக்கும் கல்யாணம் ஆகல. ம். நாளைக்கு அவளுக்கும் அவ பேருக்கும் ஒரு களங்கம் வந்தா காலத்துக்கும் அவளுக்கு கல்யாணமே ஆகாம போயிடுமேன்னு கவலையில தான் சொல்றேன். மீனாட்சி சொல்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு நல்ல ஹாஸ்டலா பார்த்து சேர்த்து விட்டுருங்க.